நண்பர்களே நான் உங்கள் சார்லி. நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் அளவு கடந்த கோவம் வந்துட்டு, அதனால் அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோ வந்து இந்த பதிலை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தினமும் ஆஃபீஸ்க்கு என்னோடய கம்பெனிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான சண்டைகள் போடுவாங்க. எல்லாத்தையுமே ரோட்டில் அவங்க அங்கே இடிக்கிறது, அவங்க படுத்துறது எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஏன்னா அதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி போகிறது தான் நாட்டு நடப்பு. அதே மாதிரி நானும் போனேன். அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு சேட் மூமெண்ட் நடந்துச்சு. எனக்கு இல்லை, முன்னாடி நடந்துகிட்டு இருந்து. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 வயசுக்கு முந்தின ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை பார்த்திங்கன்னா என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா, 8 வயசுக்கு சின்ன குழந்தை, 8 வயசு கூட இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும், மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சின்ன பிள்ளையாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எனக்கு பாருங்க டைரி, இதே மாதிரி ஒரு டைரி. ஆனால் இந்த டைரி கிடையாது, இதில் கூட பேப்பர் அவ்வளோவா இருக்குது. அந்த பொண்ணு வச்சுருந்த டைரியில் இவ்வளோ தான் பேப்பர் இருக்கும். இந்த டைரி, அப்புறம் வந்து ஒரு 5-6 ஒரு நிறைய பட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பென்னு, அதெல்லாம் விற்கிறதுக்காக கையில் வச்சுருந்தது, சேல் பண்ணுறதுக்காக. சரியா, அந்த சேல் பண்ணுறது வந்து யார்கிட்ட சேல் பண்ணிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பசி பட்டினி நிறையா எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த நேரத்தில் மார்னிங் நான் ஒர்க்கு 9-9:30க்கு போனேன். அப்பவுமே ரோக்கில் எப்படி நடந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு குறுக்கு சந்து மாதிரி தான். அந்த இதில் அந்த பொண்ணு யார்கிட்ட சேல் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்லா ஒயிட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ஒரு பொண்ணு, ஒரு லேடி, அப்புறம் வந்து இதே மாதிரி இன்னொரு பிளாக் கலர் லேடி. 2 பேருமே ஒரு 22 to ஒரு 26க்குள்ளே தான் இருப்பாங்க ஏஜ். நல்லா டீனேஜர்ஸ் தான். அவங்க வந்து வேலைக்கு தான் போகிறாங்க, காலையில் வேலைக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா ஐடி கார்டு இருந்துச்சு, நல்லா நீட்டாக லுக்காக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கதற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு கதறுதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணை தூக்குறதுக்காக கதறுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். தூக்குறதுக்காக கதறும் போதுனா அந்த பொண்ணு எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணு அக்கா வாங்கிக்கோக்கான்னு சொல்லி நான் போகும்போதே ஒரு 2 மினிட்ஸாவது நான் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போகும்போதே கதறிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அதை சேல் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு அப்படி ஒரு இது பண்ணுறது. அந்த பொண்ணு சேல் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுது, ஓகே. ஆனால் அந்த பொண்ணு எந்த பொண்ணுகிட்ட சேல் அந்த ஒரு பெரிய பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அக்கா சேல் வாங்கிக்கோக்கான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பொண்ணு என்ன செய்யணும், ஒரு பேருக்காவது ஒரு 20 rupees, மினிமம் 20 rupees எடுத்து கொடுக்கலாமா இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு கொடுக்கல. அதுக்கப்புறம் யார் எப்படி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆள் பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் வந்துருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து நின்றுட்டு இந்த சின்ன பொண்ணை தான் பிடிச்சி இழுத்து அங்கே போ அப்படின்னு சொல்லி ஒரு அடாவடித்தனம் பண்ணி விரட்டி விட்டாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தூரம் வந்துச்சுது. நான் இதை பார்த்து எங்கே நின்று பார்த்தேன்னா, அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி அங்கே தள்ளி போயிட்டேன். அங்கே போய் நின்று பார்க்கும்போது தான் பார்த்தேன் அந்த பொண்ணோட அம்மா உட்காந்து இருந்துச்சு. அந்த அம்மா கையிலையும் ஒரு சின்ன கை குழந்தை இருந்துச்சு. அவங்களும் சேம் டைரி, ஒரு 5-6 பட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம இதை பார்த்தோன்னே அப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணேன், அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணேன். அந்த பொண்ணு வந்துகிட்டே இருந்து அந்த பொண்ணு போகும், நான் கூப்பிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அந்த பொண்ணு என்கிட்டே வந்து நான் வாங்கிக்கோன்னு சொல்லி 2-3 டைம் கேட்டு ஒன்றும் இல்லாமல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையில் இருந்தது ஒரு 100 rupees இருந்தது, செஞ்சு அந்த 100 rupees கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு பண்ண தப்பு என்னென்னா, நான் பண்ணது அந்த பொண்ணுகிட்ட அந்த பட்ஸு அந்த நோட்ஸ் எதுவுமே வாங்காமல் அந்த பைசா கொடுத்தது. ஏன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நான் பிச்சை கொடுத்த மாதிரி ஆயிட்டுது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் நான் ஒரு 100 rupees கொடுத்தேன், அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நானும் அந்த பொண்ணு கொஞ்சம் வாங்கிட்டா அவங்க அம்மாட்ட தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் போயிட்டேன் உடனே, ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு அங்கே போயிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எதுக்கு கோவம்னா, அந்த பொண்ணுகிட்ட ஒரு 20 rupees இல்லை. இப்படிலாம் வேலைக்கு போகிறீங்க, ஐடி கார்டு போட்டிருக்கீங்க, கொஞ்சமாவது மண்டையில் எனக்கு தெரில வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 10 rupees எடுத்து கொடுத்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேலைக்கு போகிற பொண்ணு எங்கெல்லாமோ போய் எவ்வளோக்குலையோ பைசா செலவு பண்ணி என்னெல்லாமோ மண்ணாக அள்ளி தட்டுறீங்க, சரியா? இது நீங்களும் சரிதான், அந்த பொண்ணை மட்டும் இல்லை, எங்கெல்லாமோ அள்ளி தட்டுறீங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுக்கணும், இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி இல்லாத நேரத்தில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட கேட்குறவங்ககிட்ட கொடுங்க, அளவுக்கு மீறி கொடுக்க தேவையில்லை. என்னோட கருத்து இதுதான். எனக்கு கோவம் வந்தது என்னென்னா, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நிறையா பேர் இருப்பாங்க, பைசா எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா கூட யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொடுத்து வாழுங்க. கொடுக்குற மனசு தான் கடவுள் மனசு. இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். எனக்கு வந்து இது நடந்தது, அதனால் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.